ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஏபி சீரீஸில் செகண்ட் சைக்கிளில் போயிட்டுருக்கு சரிங்களா. நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த சீரீஸ்லாம் பார்க்கணுன்னா கீழே வந்து ப்ளே பட்டன் தரேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். டிஏபி வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், டிஏபிக்கு அப்புறம் என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருப்பேன். லைனாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோ இருக்கும். அந்த 5 வீடியோ நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஏபியிலே நீங்கள் எப்படி பிளான் பண்ணலாம், பிளான்ட்டை வளர்க்கலான்றது உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மழை இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஏபி போட்டுட்டு அப்படியே விட்டேன். அது பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அப்படியே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அது மெல்ட் ஆகிடும். தண்ணி இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு வந்துடும். அந்த பிளான்ட்டும் பாருங்கள் நல்லா க்ரோத் கண்டிஷனில் இருக்குது சரிங்களா. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு நல்லா வந்துச்சு. ஆல்ரெடி இருந்த பட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ பின்னாடி இருந்த பேசல் ஷூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லென்த்தாக போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் இன்னும் கலர் தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணிடணும் சரிங்களா. ஆல்ரெடி அங்கேயோ ஃப்ளவர் கட் பண்ணியிருந்தோம், அங்கேயோ பார்த்தீங்கன்னா லீஃப்லாம் வந்து அங்கேயோ ஒரு பட்டு வந்துடுச்சு சரிங்களா. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அசிடிக் வாட்டர்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. மழை இருந்ததுன்னா, மழை இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அசிடிக் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி சாயிலில் பார்த்தீங்கன்னா அசிடிக் ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் அசிடிக் வாட்டர் கொடுக்கும்போது இன்னும் வந்து டவுன் ஆகும். டவுன் ஆச்சுன்னா பிளான்ட் வந்து ஒரு மாதிரி வெளரி போன மாதிரி ஆகிடும். பிளான்ட்டு லீஃப் எல்லாம் கலர்லாம் பார்த்திங்கன்னா லைட் கலராக மாறிட்டே வந்துடும். அதனால் அசிடிக் ரொம்பவும் வேணாம். மழை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு வீக் மட்டும் விட்டுருங்க, அசிடிக் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. வேறு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதாவது தான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். இது பாருங்கள், நான் போட்டோன்னே தண்ணி எதுவுமே ஊற்றலை. ஆல்ரெடி வந்து ஈரமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த டிஏபிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆகிட்டே வந்துடும் சரிங்களா. நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிளான்ட்டுக்கு ஒரு 3 கிராம் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க.